இப்போ ட்ரம்ப் ரீசெண்டா போட்டிருக்க இன்னும் ஒரு நியூ மெட்டல் டாக்ஸ் ரூல் இந்தியாவுக்கு ஒரு சீரியஸான இஷ்யூ கொண்டு வரும். என்ன அப்படின்றத டீடைலா பார்த்துடலாம். ட்ரம்ப் ஏன் மெட்டல் இம்போர்ட்ஸ் மேல அடிஷனலா இப்போ டாக்ஸ் போட்டிருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஸ்டீல் பாட்டில் செய்யற கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய பிகஸ்ட் கஸ்டமர் அண்ட் உங்களுக்கு ரெகுலரா பிசினஸ் தரது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கஸ்டமர்ஸ் தான். சோ ஃபார் யூஎஸ் கவர்மெண்டோட பழைய மெட்டல் டாக்ஸ் ரூல் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க ரா ஸ்டீல நீங்க அமெரிக்கா காமிச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஹெவியா டாக்ஸ் போடுவாங்க. சோ அந்த டாக்ஸை பைபாஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு ஸ்மார்ட்டா ஒரு பிளான் போடுறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரா ஸ்டீல அப்படியே அமெரிக்காக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பதிலா அந்த ஸ்டீல வாட்டர் பாட்டிலாவும் கார் பார்ட்ஸாவும் அண்ட் பைப்ஸா மாத்தி ஒரு பினிஷ்ட் ப்ராடக்டா அமெரிக்காக்குள்ள அனுப்புறோம். இப்படி பண்றதுனால அந்த பழைய டாக்ஸ் பெருசா நம்மள அஃபெக்ட் பண்ணல. சோ இதை சைலண்டா நோட் பண்ணிட்டு இருந்த ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிஷனலா மெட்டலுக்கு புதுசா ஒரு டாக்ஸ் ரூல் கொண்டு வந்துட்டாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வெறும் அந்த ரா மெட்டல்ஸ் மேல 50% டாக்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த மெட்டல்ஸை யூஸ் பண்ணி செய்யப்படுற பினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ்க்கும் டாக்ஸ் போட போறோம்னு சொல்லியிருக்காரு. அதாவது அந்த வாட்டர் பாட்டில்ஸ் கார் பார்ட்ஸ் எல்லாமே செஞ்சு அமைச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் மேலேயுமே 25% டாக்ஸ் போடுவார். ட்ரம்ப் உடைய இந்த மூவ்னால இந்தியாவுக்கு இப்போ ரெண்டு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பொருள் எல்லாமே அமெரிக்கால இப்போ காஸ்ட்லி ஆயிடும். விச் மீன்ஸ் அமெரிக்கன்ஸ் நம்ம கிட்ட கொடுக்குற ஆர்டர் குவான்டிட்டி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லனா ஸ்டாப் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் லோக்கல்ல அமெரிக்கன் மேட் ப்ராடக்ட்ஸ் பெட்டரான பிரைஸ் கிடைக்கும் போது நம்மள அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஸ் அ ரிசல்ட் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பிசினஸ் டவுன் ஆகும். செகண்ட், இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் ப்ராப்ளமேட்டிக் ஃபார் இந்தியா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த டாக்ஸ்னால அமெரிக்காக்குள்ள போக முடியாத மத்த நாடுகள் லைக் சீனா, கொரியா அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸஸ் ஸ்டீல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால டம்ப் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது ஏன் அவங்க இந்தியாவுக்கு வரணும்? இட்ஸ் பிகாஸ் யூரோப்போட எக்கனாமி இப்போ ஸ்லோவா இருக்கு. அது மட்டும் இல்லாம சைனால ரியல் எஸ்டேட் பிசினஸ் டவுன் ஆகிருக்கு. அண்ட் இப்போ வேர்ல்டுலயே மேக்ஸிமம் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் நடக்கிறது இந்தியால தான். சோ அந்த எக்ஸஸ் ஸ்டீல்ஸ் எல்லாத்தையுமே ஜீரோ டாக்ஸ் எஃப்டிஏவை யூஸ் பண்ணி ரொம்ப சீப்பான பிரைஸுக்கு நம்மளுடைய மார்க்கெட்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. அண்ட் திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ட்ரேட் டைவர்ஷன். இது நடக்கிறதுனால இந்தியாவுக்கு எப்படி ப்ராப்ளம் வரும்? இது எப்படி பிக் இஷ்யூ? வெரி சிம்பிள். இப்போ அதர் கண்ட்ரீஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை நம்மளுடைய மார்க்கெட்ல சீப்பான பிரைஸுக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய லோக்கல் கம்பெனிஸ் லைக் டாடா ஸ்டீல் பயங்கரமான மார்ஜின் லாஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ட்ரம்ப் புது ரூல்னால அவங்களால அவங்களுடைய ப்ராடக்ட்டை வெளிநாட்டுக்கு இப்போ செல் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்மளுடைய லோக்கல் மார்க்கெட்ல இந்த சீப் இம்போர்ட்டட் ஸ்டீல் கூட காம்படேட் பண்றதுக்கு அவங்க கண்டிப்பா பிரைஸை குறைச்சு தான் ஆகணும். அப்படி பண்ணலன்னு சொன்னா அவங்களுடைய சேல் டிராப் ஆகும். பிரைஸை குறைச்சாங்க அப்படின்னு சொன்னா மார்ஜின் டிராப் ஆகும். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை ஏன் நான் ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபாலோ